our state of Tamil Nadu, there is safety for people, there is safety for ladies, the second largest economy in India. சிலுவையை எடுத்து அப்பாலே போ சாத்தானேன்னு ஆற்காட்டு நவாபு காட்டியிருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நவாபு இருக்குன்ட்டாரு. தமிழ்நாடு வளரவே இல்லைன்னாங்க, பொருளாதாரத்துல 2வது இடம்ட்டாரு. தமிழ்நாட்டுல அமைதியே இல்லைன்னாங்க, தமிழ்நாடு தான் அமைதியான மாநிலம்ட்டாரு. அப்போ மொத்த நிகழ்ச்சியும் ஆற்காட்டு நவாபு மண்ணெல்லி கொண்டாந்து போட்டிட்டாரு. ஆர்எஸ்எஸ் உள்ள வந்து கோயில ஆட்டையை போடுறதையும், ஆர்எஸ்எஸ் உள்ள வந்து சர்ச்சுகளை நாசம் பண்றதையும், ஆர்எஸ்எஸ் உள்ள வந்து தர்காக்களை இடிக்கிறதையும், ஆர்எஸ்எஸ் உள்ள வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய மதத்தை பரப்புவதற்கு தடை விதிப்பதையும் மௌனமாக இருப்பதன் மூலமாக ஆதரிக்கிறார் தான் அர்த்தம். அப்ப கிறிஸ்துவால் கண்டிக்கப்பட்ட அந்த போலியான வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் ஆகியவர் யார் என்றால் சாட்சாத் விஜய் தான். டிவிகே 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 அப்படின்னு கத்துறான். இவங்களைத்தான் இவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு கேடுன்றாரு. யாரு? ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு எல்லாம் கேடுன்னு சொல்றது இவனுங்களை பார்த்து தான். எங்க எதுக்கு வந்திருக்கோம்னே தெரியாம எல்லாத்தையும் பழிக்கிறீங்களேடா பாவிங்களா. சவுத்பீ நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தீரடி அவர்கள். வணக்கம். கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தி முடித்திருக்கிறது தாவேகா. இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்ட பாதிரியார்களும் கிறிஸ்துவ அமைப்புகளும் விஜயை ஒரு மீட்பர் லெவலுக்கு தான் அவங்க பேசியிருக்காங்க. குறிப்பாக விஜய் ஒரு அரசன் வருவான் அப்படின்ற ஒரு அரசியல் டச்சோட தான் அந்த பேச்சையும் முடித்திருக்காரு. தாய் தின்றவனே பிஜிஎம் போட்டாங்களா இல்லையா? இதுல முக்கியமாக இதுல வியூகம் என்ன? ஏன்னா திமுக நடத்தி 2 நாட்களுக்கு அடுத்து தாவேகா கிறிஸ்துமஸ் விழா நடத்துறாங்க. அப்போ திமுகவுக்கு எதிரி நாங்க தான் அப்படின்ற எப்படி தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறாரோ அது போல சிறுபான்மை வாக்குகளையும் குறிவைத்து தன்னுடைய வியூகத்தை வகுத்திருக்காரா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இன்னைக்கு வந்து உண்மையிலேயே அந்த கூட்டம் வந்து கூட்டத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அதுல பல பேர் எக்ஸைட் ஆயிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். பல்வேறு ஊடகங்கள்ல விஜயனுடைய நிகழ்ச்சி நேரலை செய்யப்பட்டது. ஆனா ஒரே ஒரு குறிப்பிட்ட சேனல் அந்த பழைய பரம்பரையில மட்டும் ஒரு நிகழ்ச்சி தானே. இப்ப நான் பேசுறதை நீங்க நேரலை செய்யறீங்கன்னா ஒரு லைவ் லிங்க் தானே வரும். ஒரே நிகழ்ச்சிய 4 தம்ப்நெயில் வச்சு 4 லிங்கா போட்டிருக்கிறாங்க. ஏன் இப்படி போட்டிருக்கிறாங்கன்னு தெரியல. சரி, ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி வேற வேற ஓடுது போலன்னு பார்த்தா எல்லாத்துலேயும் ஒரே தான் ஓடிட்டு இருக்கு. இது போக அப்கமிங் லைவ் ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்தாங்க. என்னன்னா, நடிகர் விஜய் பேசுறத லைவ் பண்றதுக்கு 2 லிங்க். அப்பயே ஒருத்தர் தானே பேசுறாரு, ஒருத்தருக்கு ஒரு லிங்க் போதாதா? எதுக்கு 2 லிங்க்? அப்ப மொத்தம் 6 வீடியோ இன்னைக்கு. ஆனா அந்த வீடியோவை கேட்கவே முடியல. ஏதோ இறைச்சலா ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு முதல்ல இந்த தாவேகா காரங்க மேல டவுட். ஏன்னா உதய் ஆல்ரெடி பேசியிருந்தாரு, பிஜிஎம் போட்டு அப்படின்னு. உண்மையிலேயே பிஜிஎம் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல. பிஜிஎம் கற்பனை பண்ணிட்டு இருந்ததை தாண்டி உண்மையிலேயே பிஜிஎம் ஓட விட்டே பேசுறாங்க போலன்னு. அப்புறம் பார்த்தா அதை போட்டது வந்து தாவேகா கிடையாதான். ஒரு நடுநிலையாளர், ஒரு ஊடகவியலாளர், ஒரு சேனல்ல எல்லா இதையும் பொறுப்பெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறவர் அந்த பழைய பரம்பரை சேனல்ல உட்கார்ந்து யார் நம்ம சமஸ்தான் அவர் தான் பிஜிஎம் 4 லைவ்லையும் பிஜிஎம். விஜய் பேசும்போது மற்றவங்க பேசும்போது, விஜய் பேசும்போது வந்து 2 லைவ் ஓடுது. மற்ற ஃபாதர் பேசும்போது அவர் காலையில் ஒரு ஃபாதர் வந்து ஒரு முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை எப்படி நாங்கள் தேவனுடைய கிருபையால் மீட்டெடுத்தோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி பிஜிஎம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பிஜிஎம்னு பார்த்தா தாவேகாவுடைய பிஜிஎம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறாங்க. சிறுபான்மையினருடைய வாக்குகளை தான் குறி வச்சு வேலை பார்க்குறாரு அப்படின்னா, சிறுபான்மையினர் பெரிதும் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் தர்கா. நேத்து கூட தர்காவில் அந்த கொடி எடுத்துட்டு போகும்போது மக்கள் சாமானியர்கள் அந்த தர்கா கொடியை அப்படி கும்பிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த கொடியை மேலே போய் ஏற்ற போறாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப பெருந்தன்மையோடு மக்கள் அந்த கொடியை ரிசீவ் பண்றாங்க. ஆனா இந்த சங்பரிவார் கும்பலை சேர்ந்தவர்கள் அங்க அந்த கொடியை ஏற்றக்கூடாது அப்படின்னு, தர்காவில் கொடி ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்துக்கள் தீபம் ஏத்தலையில தர்காவில் இவங்க மட்டும் எப்படி கொடி ஏற்றலாம் அப்படின்னு. இந்துக்கள் தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. நீ கேட்ட இடத்துல ஏத்தலையே தவிர இந்துக்கள் தீபம் மலை மீது ஏற்றப்பட்டு விட்டது. எங்க? உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏற்றப்பட்டு விட்டது. அதே போல தர்கா அவங்களுடைய கந்தூரி விழாவை, அவங்களுடைய சந்தனக்கூடு விழாவை செலிப்ரேட் பண்றதுக்காக போறாங்க. அப்ப யாருக்குமே இதுல எந்த பாதிப்பும் கிடையாது. ஏற்கனவே தர்கா தரப்பு நிறைய உரிமைகளை இழந்திருக்கிறது. அவங்க ஆடு கோழி பலியிடுவதற்கு அந்த மலை மீது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காலம் காலமாக நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்த
ஏதோ புதுசா நடக்கிறது போல புதுசா நடக்குதுன்னு சொல்லி புதுசா நடக்கக்கூடாதுன்னு வேற சொல்லி அதுக்கப்புறம் அதை தடை செய்து இன்றைக்கு அவங்களுடைய உரிமை அங்க மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடியேத்தி சந்தனக்கூடு நடத்துறது கூட அவங்களுக்கு உரிமை கொடுக்க கூடாதா? அப்போ எதையும் கம்பேர் பண்றாங்க பாருங்க. ஏத்தாத தீபம் ஏற்றப்பட்ட கொடி, ஏற்றப்பட்ட தீபம் ஏற்றப்பட்ட கொடி, அவ்வளவுதான். திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ள எல்லாரும் போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் கோயில்ல அடுத்து தைப்பூசம் உற்சவம் கொண்டாடுவாங்க. கொடி ஏத்துவாங்களா மாட்டாங்களா? நிப்பாட்டிடலாமா? தர்காவுல கொடி ஏத்துறது நிப்பாட்டினா இங்கேயும் நிப்பாட்டணும். அது அப்படித்தானே ஈக்குவேட் பண்ண முடியும். கொடிக்கும் தானே ஈக்குவேட் பண்ண முடியும். தர்கா ஒரு விழா கொண்டாடுது, கோயில் ஒரு விழா கொண்டாடுது. கோயிலுக்கும் அதுல ஆட்சேபனை இல்லை, தர்காவுக்கும் அதுல ஆட்சேபனை இல்லை. கோட்டாட்சியர் நடத்திங்கன்றாரு, நடத்துறாங்க. இதுல இவனுங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு உயிரை பலி கொடுத்ததற்கு பிறகும் நம்மால கலவரம் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு கொடூரமான சிந்தனையிலிருந்து இப்போது கிளம்பி இருக்கிறாரு. இதை பத்தி ஏதாவது பேசி இருக்கிறாரா? ஆற்காடு நவாபு மேடையில் இருக்கிறாரு. ஆற்காட்டு நவாபு வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு, தமிழ்நாட்டினுடைய இன்றைய மாநில நிலவரம் என்ன? பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது, இருப்பதிலேயே அமைதியான மாநிலமாக, சட்டம் ஒழுங்கு வேற சிறப்பா இருக்குன்ட்டாரு. இப்ப இவங்களுக்கு மூச்சியில பூரா வந்து என்னத்தையோ எடுத்து அடிச்ச மாதிரி பெப்பரப்பான்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஆற்காட்டு நவாப் உண்மையை சொல்லிவிட்டார், இவர்களால் மறுக்க முடியல. அதனாலதான் நீங்க அந்த நடிகர் பேசின பேச்சை கேட்டீங்கன்னா அதுல ஒண்ணுமே இருக்காது. இப்ப ஆற்காடு நவாப் மறுத்து பேசணும். ஆற்காடு நவாப் மறுத்து பேசினா என்ன ஆகும்? அந்த சமுதாயத்தை எதிர்ப்பு சம்பாதிக்கணும். ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மேட்டர்ல நம்ம வாயை திறக்கலன்னு ஒரு அதிருப்தி இருக்கு. நவாப்பை வேற எதிர்த்து பேசிட்டோம் அப்படின்னா அத்தோட முடிஞ்சு நம்ம கதை. அதுவும் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி ஆற்காட்டு பகுதி, அதாவது வேலூர் உள்ளிட்ட பகுதிகள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் வாக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கம்முண்டு உங்களுக்கு அந்த கதை. ஒரு திமுக மேடையில பேசுற மாதிரி பொருளாதாரத்தில் 2வது வளர்ச்சி அடைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்திட்டாரு. இன்றைக்கு இந்திய அளவுல தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு திமுக ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்க, பலரும் அதை குறித்து ஆய்வு செய்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஏ2டி நந்தா போன்ற பல பேர் வந்து அவங்களா எடுத்து வீடியோ போடுறாங்க. இப்ப இவனுங்க வந்து எல்லாத்தையுமே விளம்பரம் நினைச்சிட்டானுங்க. நீங்க பண்ற மாதிரியே எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லடா. உண்மையிலே நாங்க நல்லா இருக்குன்றத நாங்க நல்லா இருக்குன்னு சொல்றது எங்களுக்கு உரிமை இருக்கு. இப்ப அப்படி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. விஜய்க்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்புறம் ஜோசப்போட கதையெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி பேசுறாரு. இப்ப இவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஜோசப்பா. இப்போ உங்களை அடிமையா வித்தது யாரு? அம்மையார் ஜெயலலிதாவா? ஜோசப்பை வந்து அடிமையா வித்துருவாங்க அவங்களுடைய சகோதரர்கள். உன்னை வித்தது யாரு? யார்கிட்ட கொண்டு போய் வித்தா? மொத்த தமிழ்நாட்டையுமே அடிமையா மாத்துறதுக்கு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குது. நீ ஜோசப் கதையை ஞாபகப்படுத்தி பேசுற அப்படின்னு எழுதுறாங்க. சரி, ஜோசப் கதையெல்லாம் பேசுறாங்க. இது போக நம்ம ஃபாதர் வேற, அவர் வேற பல பேர்கள் சொன்னாரு. எடின்பரோன்னு நினைக்கிறேன், அவர் வெவ்வேறு பேர்கள் அழைத்தாலும் அது அவர் தான்றத சொல்லியிருக்கிறாரு. எனக்கு எடின்பரோன் தான் ஞாபகம் இருக்கு. ஜஸ்டின் எடின்பரோவோ ஜெர்சன் எடின்பரோவோ அவர் என்ன சொன்னார்னா, தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவார். ஃபாதர் செகண்ட் ஸ்டான்ஸா மட்டும் வாசிக்க கூடாது, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால இருந்து வரணும் ஃபாதர். மத்தேயு அதிகாரம் 23 வசனம் 12 என்ன சொல்லுது? தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவார். தம்மைத்தாமே உயர்த்துகிற எவரும் தாழ்த்த பெறுவார். தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவார். தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் யார் அப்படின்றத அவதிலே விளக்குறாங்க. யாரு? இயேசுவே விளக்குறார். மத்தேயு 23ல இயேசு வந்து முன்னாள் மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயரையும் கண்டித்து உரையாற்றுகிறார். மக்கள் மத்தியில கண்டித்து உரையாற்றுகிறார். மறைநூல் அறிஞர்கள் தவறு செய்கிறார்கள், அவர்கள் உங்களிடம் வந்து ஆகமத்தை பின்பற்ற சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்கள் பின்பற்றுவதில்லை. உங்களிடம் வந்து இப்படி செய் அப்படி செய் என்று சுமையை ஏற்றுகிறார்கள், ஆனால் அந்த சுமையை ஒரு விரலை வைத்து கூட அவர்கள் தொட்டு பார்ப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்றத அம்பலப்படுத்தி பேசுகிறார். இப்ப கிட்டத்தட்ட ஃபாதர் வந்து அதை தான் சொல்லியிருக்கணும். இங்க பாருங்க, இவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, பிஜேபியை கண்டிக்க வேண்டிய நபரு, இவர் கண்டிக்க மாட்டாராம், இவர் சார்பா தமிழ்நாடே கண்டிக்கணுமா, இவர் வீட்டை பூட்டிக்கிட்டு தூங்குவாராம், 47 பேர் சாவாங்கலாம், செத்ததுக்கு இவர் கண்டனம் கூட இது என்ன அறிக்கை, இரங்கல் கூட அறிக்கையை விட மாட்டாராம், 3 நாள் கழிச்சு விடுவாராம். ஆனா நாம உட்காந்து அவ்வளவு பேருக்கு இறங்கணுமா? அப்போ அதேதான் அந்த பரிசுத்த ஆகமத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னா, வசனம் 4, மத்தேயு 23 வசனம் 4, சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன் வர மாட்டார்கள் அப்படின்றது யாருக்கு பொருத்தமான வசனம் அப்படின்னா, மோசஸின் இருக்கையில் உட்கார்ந்து இருப்பவர்களே அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மோசஸின் இருக்கை போன்ற ஒரு இருக்கையில தான் விஜய் உட்கார்ந்துகிட்டு பரிசுத்த ஆகமத்தை வாசியுங்கள் தோழர்களே அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் சமமான நாற்காலியை போட்டிருக்காரு விஜய் அப்படின்னு பாராட்டினாங்க. ஆமா, அதெல்லாம் இருக்கு. என்ன வருது அதெல்லாம் நான் சொல்லல,
இயேசுநாதர் சொன்னதாக மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள், அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள், விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் அவர்கள் விரும்புகிறார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே, நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகளே. இம்மண்ணுலகில் உள்ள யாரையும் நீங்கள் தந்தை என அழைக்காதீர்கள், தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். இது இயேசு சொன்னது. வசனம் 4ல இருந்து 9க்குள்ள இது எல்லாத்தையும் சொல்றாரு. மத்தேயு 23ல இயேசு மறைநூல் அறிஞரையும் பரிசேயரையும் கண்டித்து பேசும்போது மக்களை நோக்கி சொன்ன வாசகங்கள் இவை. அப்போ நீங்கள் தலைவர் என்று யாரையும் அழைக்க வேண்டாம், உங்களுக்கான தலைவர் தந்தை பெரியார் இருக்கிறார், அவர் வழியில் நடங்கள் என்று அந்த ஃபாதர் சொல்லியிருக்கணும். அவருக்கு மனதுக்குள்ள அப்படித்தான் தோற்றம் இருந்திருக்கும். அவரை என்ன சொல்லி கூட்டு வந்தாங்கன்னு தெரியல. அவர் வழக்கம் போல தன்னுடைய மத ரீதியாக மக்களிடம் என்ன பேச வேண்டுமோ அதை அவர் பேசினார். விஜய் அதற்கு பிறகு பேசுறார். இப்போ இந்த இடத்துல விஜய் பேசுனதுல ஏதாவது ஒரு தெளிவு பிறந்திருக்கிறதா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இடங்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளவு நெருக்கடிகள். அவங்களால நிம்மதியா சர்ச் நடத்த முடியல, அவங்களால ஜெப கூட்டங்கள் நல்லபடியா நடத்த முடியல, அவங்களால பொது இடங்கள்ல ரொம்ப சாதாரணமான சுவிசேஷ கூட்டங்களை அவங்களால நடத்த முடியல. சர்ச்சு புதுசா கட்டுவதற்கு இடம் மறுக்கப்படுது. யாரால் மறுக்கப்படுது? நீங்க கன்னியாகுமரி பக்கம் போய் பாருங்க, சர்ச்சு கட்டுவதற்கு யாராவது ஒருத்தவங்க முயற்சி செய்யறாங்க. ஏற்கனவே இருக்கிற சர்ச்சு அதை திறக்கிறதுக்கு யாராவது முயற்சி செய்யறாங்கன்னா இது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு தாவாவை இவங்களா எடுத்து கிளப்புறது, கோர்ட்ல கேஸை போட்டு ஸ்டே ஆர்டரை வாங்கி சர்ச்சை நிப்பாட்டி வச்சிருக்கிறது. சங்கிகள் இவ்வளவு வேலை செய்யறாங்க. இதை எதிர்த்து விஜய் என்ன வேலை செய்திருக்கிறார்? இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மையினருக்கெல்லாம் பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில இந்த இடத்துல விஜய் என்ன வேலை பார்த்திருக்கிறாரு? எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குதுன்னு தெரியும்ல, அந்த மக்களோட தொடர்ந்து நாம பேசிட்டு தான் இருக்கிறோம். என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது? இப்ப சாமிநாதன் மாதிரி பல பெஞ்சுகள் இருக்குது, மாவட்ட அளவுலையும் சரி, மாநில அளவுலையும் சரி, தேசிய அளவுலையும் சரி, பல பெஞ்சுகள் இப்படி உட்கார்ந்துகிட்டு சாமிநாதன் மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்டுகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் எதிராக விஜய் ஏதாவது பேசி இருக்கிறாரா, எழுதி இருக்கிறாரா? சொன்னார்ல, அதாவது சமய சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதுல தாவேக்கா 100% உறுதியாக இருக்கும். அததான் இதையும் பரிசுத்த புதிய ஆகமம் மறை அதிகாரம் 23 மத்தேயுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்கள் அதில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? போலிகளுக்கு எதிராக கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள். அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட 2 மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள் அப்படின்னு வசனம் 15. விஜய் அதை தான் செய்யறாரு. தன்னுடைய கட்சியில கடல் கடந்து, நாடு கடந்து, மலை கடந்து தொண்டர்கள் சேர்க்க வேண்டும் என்று பாடாய்படுகிறார்களே, அப்படி சேர்த்ததற்கு பிறகு அவர்களை தன்னுடைய வழியில் நடப்பதற்கும் சுதந்திரமாக செயல்படுவதற்கும் நல்ல வேலைகளை செய்து மக்களை காப்பதற்கும் பயன்படுத்துகிறாரா என்றால் இல்லை. மாறாக அவர்களை இவரை விட பெரிய நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறார்னு இயேசுநாதர் சொன்னது போல இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னா, இவரும் பேச மாட்டாரு திருப்பரங்குன்ற மேட்டர்ல, இவருடைய தொண்டர்களையும் பேச விட மாட்டாரு. இவரும் சிறுபான்மையினருக்கு ஆதரவான நிகழ்ச்சியில உருப்படியான கண்டென்ட்டை பேச மாட்டாரு, தொண்டர்களும் பேச மாட்டாரு. தொண்டை என்ன பண்றான்? அந்த கூட்டம் என்ன கூட்டம்? இயேசு பிறந்த நாள் கூட்டம், கிறிஸ்துமஸ் கூட்டம். கடவுள் பாடி ஆரம்பிக்கிறாங்க கிறிஸ்துமஸ் கூட்டத்தை, தேவதூதன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி ஆரம்பிக்கிறாங்கல்ல. அந்த கூட்டத்துக்கு வந்தவன் யாராவது சமத்துவம் வாழ்கன் கத்துனானா, தந்தை பெரியார் வாழ்கன் கத்துனானா, இல்ல இயேசு வாழ்கன்னாவது கத்துனானா? அவன் என்ன கத்துறான்? டிவிக்கே 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 அப்படின்னு கத்துறான். இவங்களைத்தான் இவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு கேடுன்றாரு. யாரு? ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு எல்லாம் கேடுன்னு சொல்றது இவனுங்களை பார்த்துதான். எங்க எதுக்கு வந்திருக்கோம்னே தெரியாம எல்லாத்தையும் பழிக்கிறீங்களேடா பாவிகளா அப்படின்னு இவர்களை நோக்கி திட்டுறாரு. இன்னும் சொல்றாரு, குருட்டு வழிகாட்டிகளே அப்படின்றாரு. உனக்கே வழி தெரியல, நீ எப்படி வழிகாட்டுவ அப்படின்னு கேட்கிறாரு. இது அன்றைய மறைநூல் மொழி, அன்றைக்கு அவங்க எழுதியிருக்கிற மொழி. இன்றைக்கு அந்த மொழியாக்கங்கள் மாற்றப்படலாம் வேற. ஆனா கான்டெக்ஸ்ட் என்ன? உனக்கே வழி தெரியாது, நீ எப்படி இந்த கூட்டத்திற்கு வழிகாட்டுவாய்? நீ வாயில மட்டும்தான் பேசுறே தவிர நீ ஒன்னும் செய்ய மாட்டேங்கிற. எல்லாரையும் பார்த்து இப்ப இது இயேசு இதுல சொல்றது ரொம்ப சிம்பிள் தான். வடிவேலு காமெடி பார்த்திருக்கீங்களா? அதுல பஸ் நின்றும், பஸ் நின்ற உடனே வடிவேலு இறங்கி எல்லாம் தள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாரு, வடிவேலும் சேர்ந்து தள்ளுவாரு. அப்ப
வடிவேலு தள்ளுறது இருக்கட்டும், பின்னாடி ஒருத்தர் நின்னு தள்ளு 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 தள்ளுன்னு கத்துவான்ல. இந்த மாதிரி ஆட்கள் அன்றைக்கு வேத அறிஞர்களாகவும் பரிசேயர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அவங்களதான் திட்டுறாரு. அவன் உட்காந்துக்கிட்டு தள்ளு 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 தள்ளுன்னு உங்களை தள்ள சொல்லுவான். ஆனா அந்த பாரத்தில் ஒரு இன்ச்சை கூட நகர்த்துறதுக்கு அவன் முன் வர மாட்டான் அப்படின்றாரு. விஜய் தள்ளு தள்ளுன்ற இடத்துக்கு கூட தன்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பூட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இவர் எப்படி சிறுபான்மையினருக்கு தன்னுடைய அரசியல தீவிரப்படுத்திருக்காரு. ஏன்னா சென்ற ஆண்டு 2024 பிப்ரவரியில கட்சி தொடங்கியாச்சு. அதுக்கு பிறகு நடந்த தேர்தலையோ இல்ல வந்து கிறிஸ்துமஸ் விழா நடக்கல, வெறும் வாழ்த்து செய்தி மட்டும்தான் போன ஆண்டு போட்டாரு. ஆனா இப்போ நிகழ்ச்சி நடத்துறாரு. அதுவும் ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்களுக்கு முன் நடத்தின நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு திடீர் கிறிஸ்துமஸ் விழா தவிர்க்க கொண்டாடுது அப்படின்னா அதுல ஒரு அடையாளம் இருக்கு, அதுல ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுதான் குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். முதல்ல உள்ளுக்குள்ள சுத்தமா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் வெளியே அது சுத்தமா மாறும். அடுத்து வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே, அது ரொம்ப முக்கியமான வசனம் பைபிள்ல. மத்தேயு 23 அதிகாரத்துல 27வது வசனம், வேத பாரகர்களே பரிசேயர்களே உங்களுக்கு கேடு வரும், நீங்கள் மாயமானவர்கள், நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போன்றவர்கள், அக்கல்லறையின் வெளிப்புறம் நன்றாக இருக்கிறது, ஆனால் உள்ளே முழுவதும் இறந்தவர்களின் எலும்புகளும் அசுத்தங்களும் பலவும் இருக்கின்றன. அதே போலத்தான் நீங்களும், உங்களை காண்கிறவர்கள் உங்களை நல்லவர்கள் என்று நினைக்கிறார்கள், ஆனால் உங்களுக்குள் நீங்கள் முழுவதுமாக மாயமும் தீமையும் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளிவேடக்காரர்களே அப்படின்னு கண்டிக்கிறார்ல. இந்த டெம்ப்ளேட்டுக்கு பக்காவாக பொருந்தக்கூடிய நபர் தான் நடிகர் விஜய். 2 நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. இப்ப அந்த விழா கொண்டாடப்பட்டதற்கு பிறகு ஒரு நடத்துறாருல, அதுக்கு முன்னாடி ஒரு விழா ஒன்று நடத்தப்பட்டது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். என்னது? கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு பெண்களினுடைய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய கைத்தறிகளின் மூலமாக உருவாக்கப்பட்ட பொருட்கள், கைவினைகளின் மூலமாக உருவாக்கப்பட்ட பொருட்களை வைத்து ஒரு பெரிய கண்காட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. எதற்காக? பங்கு வாங்கி தான் வச்சுக்கிறதுக்காக கிடையாது, அந்த மக்கள் எல்லோருக்கும் வளம் போய் சேர வேண்டும் என்பதற்காக. இயேசு சொன்னார் இல்லையா, அனைவரும் சமமானவர்கள், நீங்கள் அனைவரும் சகோதரர்கள், நீங்கள் அனைவரும் சகோதரிகள் அப்படின்னு. அப்ப தள்ளப்பட்டவர்களை கைதூக்கி எழுப்பி விடுகின்ற வேலையை உதயநிதி ஸ்டாலின் செய்திருக்கிறார். எதுல? கைவினை பொருட்கள் கண்காட்சியின் மூலமாக அவர்களுக்கெல்லாம் விற்பனை அதிகரித்து கொடுப்பதற்கான வேலையை யாரின் பெயரால் செய்கிறாரு? கிறிஸ்துவின் பெயரால் செய்கிறார், புத்தாண்டின் பெயரால் செய்கிறார். இது இயேசுவின் வழியில் சமத்துவத்தை பரப்புவதா? கூட்டத்தை கூட்டி உட்கார வைத்து டிவிக்கே என்று கத்துவது இயேசுவின் வழியில் நடப்பதா? இந்த மொத்த விழாவிலையுமே விஜய் ஒரு கருத்தை கூட உருப்படியா பேசுற. அந்த விழாவில் உருப்படியாக பேசியது ஒரே ஒரு நபர் தான். அது யாருன்னா நம்ம ஆற்காடு நவாபு முகமது அலி சார். அடி பிரிச்சுட்டாப்ல. சட்டம் ஒழுங்கு செம்மையா இருக்கு, பொருளாதாரத்துல 2வது இடத்துல இருக்கிறோம், பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா இருக்குது, அதுக்கப்புறம் அமைதியான மாநிலமா இருக்கு. இந்த 4ஐயும் வச்சுதான் இவங்க எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நவாபு இருக்குன்ட்டாரு. தமிழ்நாடு வளரவே இல்லைன்னாங்க, பொருளாதாரத்துல 2வது இடம்ட்டாரு. தமிழ்நாட்டுல அமைதியே இல்லைன்னாங்க, தமிழ்நாடு தான் அமைதியான மாநிலம்ட்டாரு. சட்டம் ஒழுங்குக்கு எங்க இருக்கு? சட்டம் ஒழுங்கே காணோம் அப்படின்னாங்க, சட்டம் ஒழுங்கு செம்மையா இருக்குன்ட்டாரு. அப்போ மொத்த நிகழ்ச்சியையும் ஆற்காடு நவாபு மண்ணள்ளி கொண்டாந்து கொட்டிட்டாரு விஜயனுடைய அரசியல் போக்குல. இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் இன்றைக்கு பேசும்போது, நாம் ஏன் மத நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் அல்லது கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் என்றால், கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களால் மட்டும்தான் அவர்களுடைய வேதனைகளை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பேசினார்ல. தமிழ்நாட்டுல கடவுளே இல்லைன்னு சொன்னார்ல, அவர் தான் தமிழ்நாட்டுல கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த 97% பேர் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போவதற்கு காரணமாக இருந்தார். அப்போ நமக்கு தேவை என்ன என்றால், மத நம்பிக்கை உள்ளவர்கள் என்பது அல்ல அடிப்படை. எந்த மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் அவர்களுக்கு சமமான வாய்ப்புகள் இந்த நாட்டில் இருக்கின்றதா? ஒரு பார்ப்பனர் தன்னுடைய மதத்தை பரப்புவதற்கு இருக்கின்ற உரிமையும், ஒரு கிறிஸ்தவர் தன்னுடைய மதத்தை பரப்புவதற்கு இருக்கின்ற உரிமையும் ஒன்றாக இருக்கிறதா? அல்லது நாத்திகர் தன்னுடைய பிரச்சாரத்தை செய்வதற்கான உரிமை இந்த நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிறதா? இந்த இடத்தை தான் ஒப்பிட்டு பார்க்கணும். நீங்க அரசமைப்பு சட்டம் சொல்லுது, என்ன சொல்லுது? ரைட் டு ப்ரொஃபஸ், பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் எ ரிலிஜியன் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் ஹெல்த். பொது ஒழுங்கு, அற உணர்வு மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு யாரும் ஒரு மதத்தை
படிக்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம் அப்படின்ற உரிமை வழங்கப்பட்டிருக்குல்ல. இந்த உரிமையின் அடிப்படையில் எந்த கிறிஸ்தவராவது இந்தியாவில் மத பிரச்சாரம் செய்வதற்கு ரோட்டிற்கு போகிறார் என்றால் அவரிடம் வந்து சங்கிகள் பிரச்சனை செய்யாத ஒரு நாள் என்றைக்காவது இருந்திருக்கிறதா? அவர்கள் மதம் பரப்புவதற்கான எல்லா உரிமைகளையும் அரசமைப்பு கொடுத்திருக்குல்ல. ஆனா அந்த மதத்தை பரப்புவதற்கு அவர்களால் களத்தில் வேலை பார்க்க முடிகிறதா? முடியலையே. அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா? ஆனா பார்ப்பனர்கள் தங்களுடைய மதப்பரப்பு பிரச்சாரத்தை செய்வதற்கு, வைதீக மதத்தை பரப்புவதற்கு, இந்து தர்மத்தை பரப்புவதற்கு, இன்றைக்கு பொன்மாணிக்கவேல்னு ஒருத்தர் இந்துக்கள் தர்மத்தை காக்க ஒன்று திரள வேண்டும்னு பேசுறாரு. இதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அனைவரும் நம்முடைய சமயத்தை காக்க ஒன்று திரண்டு வாருங்கள்னு பேசினாருன்னா நாளைக்கு நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல தூக்கி உள்ள வச்சிருவோம். ஊப்பால அடைச்சு வாய்க்கு ஸ்ட்ரா கூட கொடுக்காம அவரை கொன்றுவாங்க. ஃபாதர் ஸ்டான் சுவாமி மத போதகர்ன்றானுங்க. ஃபாதர் ஸ்டான் சுவாமி ஆதிவாசிகள் மத்தியில, வட இந்திய மொழியில சொல்றதுன்னா ஆதிவாசிகள், தமிழ்நாட்டு மொழியில சொல்றதுன்னா பழங்குடியின மக்கள், அந்த பழங்குடியின மக்களினுடைய நில உரிமையை பாதுகாப்பதற்காக ஸ்டான் சுவாமி போராடினார். போராடிய ஸ்டான் சுவாமி குடிப்பதற்கு லிக்விட் ஃபுட் மட்டும்தான் உள்ள இறங்குது, சாலிடு ஃபுட் இறங்கல. அந்த லிக்விட் ஃபுட்டையுமே அவரால் குடிக்க முடியல, ஸ்ட்ரா கொடுங்கன்னாரு. நீங்க இந்த சின்ன வயசுல ஒரு டம்ளர் ஒன்று வச்சிருப்போம், அதுல சின்னதா ஒரு டியூப் மாட்டி இருக்கும். அந்த டம்ளரை கேட்டாரு. ஒரு 5 வயசு பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய டம்ளரை கேட்டாரு. அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் செத்தே போயிட்டாரு. இப்படி எந்த பார்ப்பனராவது ஒண்ணும் இல்லைங்க. அந்த சங்கராச்சாரியார்னு ஒரு சாமியார் இருந்தாரு. அந்த சாமியாரு டாய்லெட்ல எல்லாம் மலங்கழிக்க மாட்டாரு. அவர் எதுல மலங்கழிப்பாருன்னு தெரியும்ல? இலையில, வாழை இலையில மலங்கழிப்பாரு. அப்படி மலங்கழிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணி கொடுக்கும், ஜெயலலிதா கவர்மெண்ட். வாழை இலையில மலங்கழிக்கிறதுக்கு சங்கராச்சாரியாருக்கு ஏற்பாடு இருக்கு. ஆனா ஒரு ஸ்ட்ரா வச்ச டம்ளர்ல தண்ணி குடிக்கிறதுக்கு ஸ்டான் சுவாமிக்கு உரிமை இல்லை. இதுதான் ரைட் டு ப்ரொஃபஸ், பிராக்டிஸ், ப்ரொபகேட் ரிலீஜியனுடைய நடைமுறை லட்சணம். ஏன் இந்த லட்சணத்துல இருக்குதுன்னா, கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்குது. அரசியலமைப்பு சட்டம் என்ன பண்ணுதுன்னா, கஸ்டம்ஸ் அண்ட் பிராக்டிசஸ் அப்படின்னு ஒண்ணு பாதுகாக்குது. என்ன கஸ்டம், என்ன பிராக்டிஸ் அதை பாதுகாக்குது அப்படின்னா, பாரம்பரியம், பண்பாடு, பழக்க வழக்கம் சார்ந்த விஷயங்களில் அரசு தலையிடக்கூடாது. அப்ப பாப்பா என்ன சொல்றான்? கோயில்ல பூஜை செய்வது என்னுடைய பாரம்பரியம், நான் மட்டுமே பூஜை செய்வதுதான் என்னுடைய பழக்கம் வழக்கம், வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய பண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. கோயில் எங்க சொத்து, நீ அதுல இந்த சட்டத்தை வைக்க கூடாதுன்னு அரசு வாதத்தை வச்சா, கோயிலே தன்னோட சொத்துன்னு அவன் கிளைம் பண்றான். அவன் என்ன சொல்றான்னா, உள்ள இருக்கிற சிவபெருமான் யாரு? நாங்க 100 தீட்சிதர்கள் கைலாயத்துல இருந்து வந்தா அந்த 100வது தீட்சிதர் தான் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு, மீதி 99 பேர் வெளியில இருந்து அந்த ஒரு தீட்சிதர் வழிபடுறோம், அது எங்க கோயில்ன்றான். இல்லாத சரஸ்வதி நாகரிகத்துக்கு காசு ஒதுக்கி இருக்காங்கன்னு ஸ்டாலின் பேசினார் இல்லையா? அது சரியா? ஆமா, அதுதான் கஸ்டம்ஸ். இவரு RN ரவி பேசுறாரு. என்னன்னா, சரஸ்வதினு ஒரு நதி ஓடின்னு இருந்துச்சான். ஓடின்னு இருந்த நரி வெயில் பட்டு காஞ்சு போச்சான். காஞ்சு போனதுனால அந்த இடத்துல இருந்த நாகரிகம் அழிஞ்சு போச்சான். அந்த நாகரிகத்துக்கு பேர் தான் சரஸ்வதி நாகரிகமா. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை முதல்ல இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் எழுதினான். அதுக்கப்புறம் வெறும் சரஸ்வதி சிவிலைசேஷனா அதை மாத்திட்டான். இன்னைக்கு இந்தியா முழுக்க வெறுமன சரஸ்வதி சிவிலைசேஷன் அதை எழுதுறான். அப்படி ஒரு நதி இருந்ததாக அங்கு வரலாறே இல்லை. ஆனா சரஸ்வதியின் பெயர் திணிக்கப்படுகிறது. ஏன் திணிக்கப்படுகிறது, எதற்காக திணிக்கப்படுகிறது அப்படின்னா, அவன் தன்னுடைய பண்பாடு என்று கட்டமைப்பதற்கு கடந்த காலம் ஒன்று தேவைப்படுகிறது. அதற்கான ஒரு தோண்டல் வேலை தான் அயோத்தியில் நடந்தது. அயோத்தியில் என்ன பண்ணா, அங்க பாபர் மசூதி இருக்கு. இப்ப அதுக்கு உள்ள போகணும் அப்படின்னா, அந்த இடத்த ஆட்டை போடணும்னா நம்ம என்ன செய்யணும், அதுல என்னோட பழக்கம் வழக்கம் பாரம்பரியம் இருக்குன்னு நான் நிரூபிக்கணும். அதுக்கு என்ன பண்ணா, உள்ளுக்குள்ள சாமி சிலையை தூக்கி போட்டு நான் அங்க போய் சாமி கும்பிட போறேன்னா, இந்துக்கள் அங்க போய் சாமி கும்பிடுறது அவர்களுடைய வழக்கம் பழக்கம் அப்படின்னா, சரி பழக்கம் வழக்கம் போய் கும்பிடுன்னு யாரு திறந்து விட்டா? ராஜீவ்காந்தி திறந்து விட்டாரு. உள்ள போய் கும்பிட்டவன் என்ன பண்ணா, அடுத்து இந்த இடமே இந்துக்களுக்கு சொந்தம் அப்படின்னா, கோர்ட் என்ன சொல்லுச்சு? ஆமா, இந்துக்களுக்கே சொந்தம்னு தீர்ப்பு கொடுத்துச்சு. இந்துக்களுக்கு சொந்தம்னு தீர்ப்பு கொடுத்துச்சு. இத்தனை ஆண்டு 2 வருஷம் ஆயிடுச்சு அந்த கோயிலை திறந்து. இந்த 2 வருஷத்துல அந்த ராம ஜென்ம பூமியில இதுவரை எவ்வளவு நிதி வசூலிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு கோயிலுக்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்பது எந்த இந்துக்களுக்காவது தெரியுமானா தெரியாது. ஏன்னா ராம ஜென்ம பூமி என்பது இந்துக்களுக்கு சொந்தமானது அல்ல. ராம ஜென்ம பூமி என்பது ராம் ஜென்ம பூமி கஷேத்திர ட்ரஸ்ட்ன்ற ஒரு ட்ரஸ்டுக்கு சொந்தமானது. அந்த ட்ரஸ்ட்ல யாரெல்லாம் பொறுப்புல இருக்கிறாங்கன்னா, அகில இந்திய அளவுல விஸ்வ இந்து பரிஷத்தில் யாரெல்லாம் பொறுப்புல இருக்கிறார்களோ அவர்கள் தான் இதுலயும் பொறுப்புல இருக்கிறாங்க. அப்ப இந்துக்களின் சொத்து என்று சொல்வதன் மூலமாக அதனை RSS சொத்தாக மாற்றுகின்ற வேலை நடக்கிறது. அதனாலதான் திருப்பரங்குன்றத்துல சங்கிகளை உள்ளே விடமாட்டோம் என்று
தமிழ்நாடு அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த மேட்டர்ல தான் விஜய் நான் வாயை திறக்க மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப RSS உள்ள வந்து கோயில ஆட்டைய போடுறதையும், RSS உள்ள வந்து சர்ச்சுகளை நாசம் பண்றதையும், RSS உள்ள வந்து தர்காக்களை இடிக்கிறதையும், RSS உள்ள வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய மதத்தை பரப்புவதற்கு தடை விதிப்பதையும் மௌனமாக இருப்பதன் மூலமாக ஆதரிக்கிறாருன்னு தானே அர்த்தம். அப்ப கிறிஸ்துவால் கண்டிக்கப்பட்ட அந்த போலியான வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் ஆகியவர் யார் என்றால் சாட்சாத் விஜய் தான். விஜயைத்தான் இயேசுநாதர் அன்றைக்கு கண்டித்து பேசி இருக்கிறார். இயேசு பேசியது உண்மை என்றால் இயேசு வாழ்ந்தது உண்மை. அதுல யாருக்கு இந்த இடத்துல அதிமுக தான் கிறிஸ்துவ சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடத்தி இருக்கணும், ஏன்னா திமுக நடத்திருக்கு, நம்ம நடத்திருக்கணும் அப்படின்னு பண்ணிருக்கணும். ஆனால் தாவேக்கா நடத்துது, திமுகவுக்கு எதிரி நாங்க தானே சொல்றாங்க, சிறுபான்மையில் பாதுகாவலர் நாங்க தானே சொல்றாங்க. அப்ப அந்த இடத்த அதிமுகவுடைய இடத்த வந்து ஸ்டாண்ட் பை பண்றாங்கல்ல. இதுல என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி நடத்தினாரா இல்லையா அப்படின்ற டிபேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அவருடைய ட்விட்டர் பேஜ்ல பாத்துக்கிடுவோம். எதுவும் நடத்தி நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கா, அல்லது அவரு புதுசா நடத்துறதுக்கு ஏதாவது திட்டமிட்டு இருக்கிறாரான்னு. நம்ம பார்த்த வரைக்கும் SIR பத்தி 90 போலி வாக்குகள் நீக்கப்பட்ட செய்தி வருகிறது, அதிமுக சொல்லி வருகிறது. ஓகே. அப்புறம் விடியாதிமுக அரசு வாக்குறுதி எண் செவிலியர்களுக்கு அளித்தது வரலையே, உண்மையிலே சொல்லலை போல. ஏன் அதை பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு சில ஊடகங்கள், இந்த பாரம்பரிய ஊடகங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நாங்க எல்லோருக்கும் ஈக்குவல் கவரேஜ். எப்ப கரூர் மேட்டர்ல கடுமையான விமர்சனம் அந்த பாரம்பரிய நிறுவனங்கள் மேல, உடனே அந்த பாரம்பரிய நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்லைடு கீழே அந்த புல்லட் ஓடும் இல்லையா, அதுல ஸ்கிரால்ல வந்து ஸ்லைடு போட்டுனே இருக்கிறாங்க. என்னன்னா, அனைவருக்கும் சமமான கவரேஜ், எங்கள் ஊடகத்திற்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விளம்பரம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதை தான் நம்ம ஓப்பனிங்லேயே சொன்னோம், யாருக்கு என்ன கவரேஜ்னு. நீங்க விஜய்க்கு ஒரு பக்கம் இருக்கு, திமுக ஆளுங்கட்சி, அதனால உங்களால தவிர்க்கவே முடியாம திமுக பத்தி போடுறீங்க. எதிர்கட்சின்னு ஒருத்தர், எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பத்தி ஒரு நாளைக்கு எத்தனை செய்திகள் கேரி பண்ணிருக்கீங்க, அவர் வெளியிடுற அறிக்கையை பத்தி நீங்க எத்தனை விவாதம் நடத்திருக்கீங்க, ஏன் நடத்த மாட்டீங்க? அப்ப பாஜக உங்களுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்குதா? எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய யாரை பத்தி நீங்க பேசக்கூடாது, எங்களை பத்தி மட்டும்தான் பேசணும்னு அழுத்தம் கொடுக்குதா? அல்லது விஜய் தரப்புல இருந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து வேற ஏதாவது பொட்டி வாங்குறீங்களா? இல்ல, எது விற்பனை பொருள் அதான் விற்க முடியும். எது விற்பனை பொருள் என்பதை தீர்மானிப்பது யாரு? இப்ப என்னன்னா, நம்ம சில கடைகளுக்கு போவோம், அந்த கடைகள்ல வந்து ரொம்ப உயர்ந்த விலை உயர்ந்த பொருட்களை மட்டுமே வச்சிருப்பாங்க. அவன் என்ன சொல்லுவான்னா, என்கிட்ட வந்து இந்த பொருள் மட்டும்தாங்க விற்கும், மற்ற பொருள்லாம் எங்கள்கிட்ட விற்காதுங்க, அதனால இதை மட்டும் விற்போம். அதுக்கு எதிர்த்தாப்புலே ஒரு கடை வச்சிருப்பாரு, அவரு அதே தரத்தில் வேறு ஒரு பொருளை விலை கம்மியா வச்சு விற்பாரு. 10 ரூபாய்க்கான பொருளும் விற்பாரு. இந்த மாதிரி இப்ப 5 ரூபா பேனாவும் வச்சிருப்பாரு, 10 ரூபா பேனாவும் வச்சிருப்பாரு, 15 ரூபா பேனாவும் வச்சிருப்பாரு, 2 ரூபா பேனாவும் வச்சிருப்பாரு. அங்க தேவையான வாங்கிக்கலாம். இப்ப இதுல எது வந்து ரொம்ப ஜனநாயகமான கடை? எல்லா பொருளும் வச்சிருக்கிற ஒரு கடை ரொம்ப ஜனநாயகமான கடை. இப்ப நீங்க கடை நடத்துறீங்களா? விற்கிற பொருளை தான் நான் வைப்பேன் அப்படின்னா நீங்க கடை நடத்துறீங்க. அப்ப அறம் பேசக்கூடாது. நாங்கள் அறமானவர்கள், நாங்கள் யோக்கியமானவர்கள், நாங்கள் பாரம்பரியமானவர்கள், ஆன்லைன் வந்து தான் எல்லாத்தையும் அழிச்சுச்சு அப்படின்லாம் கதை விடக்கூடாது. உங்களுக்கு வியூஸ் முக்கியம்னா எங்களுக்கும் வியூஸ் தானே முக்கியம். எங்களுக்கு வியூஸ் முக்கியன்றதுனால நாங்க இதை பேசுறோம்னு நீங்க எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, நீங்களும் அப்ப விற்கிற பொருளை தானே காட்டுறேன்ற பேர்ல மறுபடியும் என்ன சொல்றீங்க, டிஆர்பிக்கு தான் பண்றேன், அப்ப அறத்துக்கு பண்ணல. இதுதான் உண்மை. இந்த உண்மையை தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஊடகங்கள் அறத்திற்காக ஒரு வேலையை செய்வது இல்லை, மாறாக தங்கள் விளம்பர வியாபாரத்திற்கான வருவாய்க்கான வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் தந்தை பெரியார் காலத்திலிருந்து 1925 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தனியா ஒரு பத்திரிகை நடத்துறதுக்கும், தனியா ஒரு இதழ் நடத்துறதுக்கும், தனியா ஒரு சேனல் நடத்துற அளவுக்கு இன்றைக்கு முன்னேறி இருப்பதற்கும் காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய செய்திகளை இந்த பார்ப்பன ஊடகங்கள், இந்த பனியா ஊடகங்கள், இந்த வியாபாரத்தை முக்கியமாக கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் எந்த காலத்திலும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காது. இது பெரியார் மட்டும் இல்ல, லெனின் காலத்திலையும் சரி, மார்க்ஸ் காலத்திலையும் சரி இதே வேலையைத்தான் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதனாலதான் அவங்கவுங்க தனித்தனியா வேலை பார்த்திருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு விஜய்க்கு இவங்க கொடுக்குற ப்ரமோஷனை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, விஜய் யாரோட ஆளுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்களுக்கான ஆள், வியாபாரிகளுக்கான ஆள், விளம்பரம் கொடுப்பவர்களுக்கான ஆள். அப்ப பிஜேபி என்னவோ அதுதான் விஜயும், பாஜகவும் RSSம் என்னவோ அதுதான் விஜயும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய அடிப்படை. இந்த அடிப்படையிலிருந்து தான் நாம் இந்த செய்திகளை புரிஞ்சுக்கிட வேண்டிய தேவை இருக்கிறது. அடிப்படையில இன்றைக்கு விஜய் பேசி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல வந்து தெரியல, மதத்தை சேர்ந்தவர்களே வெளியில வந்து பேசுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் வந்து விஜய் ரசிகர்கள் ரொம்ப அநாகரீகமாக நடந்து கொண்டார்கள். டிவிகே என்று கத்தி, எந்த திமுக கூட்டத்திலையும் போய் திமுகன்னு அவனு கத்திக்கிட்டு இருக்கிறது, மத கூட்டத்துல போய். அது வந்து கிறிஸ்துமஸ் விழா,
கிறிஸ்மஸ் விழாவில் போய் யாராவது இப்படி கத்திட்டு இருப்பாங்களா? ஆனா அவங்க கத்துறாங்க பாருங்க, இதே கூட்டம் தான். ஆனம் டெல்டும் டே அவர் யாருன்னு தெரியும். ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் பிடிக்கும். அந்த வந்து குழந்தைகளோட கேக் வெட்டியிருக்காரு. அதெல்லாம் வந்து ரசிக்கும்படியா இருக்கு. குழந்தைங்க யாரு கேக் வெட்டினாலும் ஓடி வருவாங்க சார். அது நான் வெட்டினாலும் ஓடி வருவாங்க, நீங்க வெட்டினாலும் ஓடி வருவாங்க, அங்கிள் அவர் வெட்டினாலும் ஓடி வருவாங்க. கிறிஸ்துமஸ் தாத்தான்னு ஒருத்தர் வருவார்ல வேஷம் போட்டுக்கிட்டு, அவர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? அவர் நம்ம எதிர்த்து வீட்டுக்காரரா தான் இருப்பாரு. ஆனா நமக்கே தெரியாது அவர் தான் கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவாரு. குழந்தைங்கலாம் பார்த்தோன்னே தீ 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 அப்படின்னு ஓடி போவாங்க. கிறிஸ்துமஸ் தாத்தாவை பார்த்துட்டு ஓடி போவாங்கல்ல. அப்ப எதை பார்த்தாலும் குழந்தைகள் வந்து ஓடி போய் ரசிக்க தான் செய்வாங்க. நீங்க நடிகர் அப்படின்ற பெயர்ல கொஞ்சம் கூடுதல் பிரியம் இருக்கலாம். ஆனா தலைவர் என்கின்ற பெயரில் நீங்கள் கூடுதல் பிரியம் மிக்கவராக நடந்து கொள்ளவில்லை அப்படின்றத தான் ஆற்காட்டு நவாப் இன்றைக்கு வந்து ரொம்ப நாகரீகமாக நெற்றியில் அடித்தார் போல சிலுவையை எடுத்து அப்பாலே போ சாத்தானேன்னு ஆற்காட்டு நவாபு காட்டி இருக்கிறார். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.